செத்து போனவங்களை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. தைரியம் இருந்தாக்க அவங்க உயிரோட இருக்கும்போதே பேசுங்க. இப்ப நான் செத்து போனா கூட அம்மாவுக்கு இத்தனை புருஷா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க போல. ஆர்டிஸ்டுங்கன்னா அவ்வளவு கேவலமா? எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, எங்களுக்கும் குழந்தைங்க இருக்கு. எத்தனையோ பேர் சினிமாவில் இருக்கவங்க நெறியோட முறையோட வாழ்ந்திருக்காங்க. அவங்கள பத்தி கூட நீங்க தப்பு சொல்லுவீங்க. மற்ற வீடுகள்லாம் நடக்கலையா? ஏன் ஆர்டிஸ்ட் மட்டும் கேஸ் ஆயில் ஊத்திக்கிட்டு பாக்குறீங்க கண்ணில்? இப்படி எல்லாமா மேல பறந்து விழுந்து கீழே தள்ளி கிள்ளி செத்தா சாவுங்க, இருந்தா இருங்க. 120 வருஷம் இருப்பீங்களா? ஒரு ஆண் தனியா வாழவே முடியாது. ஒரு பொண்ணு போயிட்டு, ஆனா ஒரு பொண்ணு வாழ்ந்துடலாம். இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். நான் இறந்தேன்னா கூட என் தலைமாட்டில் விளக்குகளுக்கெல்லாம் வைக்கக்கூடாது. நான் நேர்மையா இருக்கேன், உண்மையே பேசுறேன். நான் சாமிக்கு முன்னாடி அவசியம் இல்லை. இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். வேற எதுக்கோ அட்ஜஸ்ட்மெண்ட்டாங்க. இப்போ நான் வர வரையும் காத்துக்கிட்டு இருந்து சாப்பிடும். அந்த பொண்ணுக்காக சாப்பாடு வைக்கலாம், அதுவும் வைக்காது. ரொம்ப சென்டிமெண்ட்மா அந்தம்மா. திருப்பி நடிச்சுட்டு தான் இருக்கீங்க நீங்க. அது காரணம் பொருளாதாரம் சிக்கல் இருக்கா? எனக்கு தேவை, பணம் தேவை. படத்துக்கு 25,000 ரூபாய் கையில் கொடுத்தோன்னே எனக்கு ஆச்சரியமா போச்சு. முடிஞ்ச பிற்பாடு ஒரு 25,000 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தாரு. என்ன காரணம்? தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. உங்களோட சினிமா வட்டார நண்பர்கள் இப்ப தேவிகாமாவும் நீங்களும் நல்ல ரொம்ப 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 க்ளோஸ்மா, ரொம்ப க்ளோஸ்மா. அதான் 3 சீரியல் கணக்கா கூட ஆக்ட் பண்ண. அவங்க அம்மாவும் கூட வருவாங்க. நான் வர வரையும் காத்துக்கிட்டு இருந்து சாப்பிடும். அந்த பொண்ணுக்காக சாப்பாடு வைக்கலாம், அதுவும் வைக்காது. ரொம்ப சென்டிமெண்ட்மா அந்தம்மா, ரொம்ப சென்டிமெண்ட். அநியாயத்துக்கு ஏன் அப்படி இவ்வளோ சீக்கிரமா போயிடுச்சுன்னு தெரியல. ரொம்ப சென்டிமெண்ட். ஏன்னா இது எப்படிமா அது அப்படிமான்னு ரொம்ப அந்யோன்யமா பேசுவாங்க. ஆனா ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல. ஆனா என்னைக்கும் ரொம்ப தப்பாலாம் இருக்கு சில இதெல்லாம். செத்து போனவங்களை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்க. செத்து போன பிற்பாடு அவங்களுடைய பயோடேட்டா பூரா பேசுறாங்க பாத்தீங்களா? அது ரொம்ப அது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னு தெரியல. அத எம்ஜிஆரை பத்தி, நான் யாரை பத்தியும் இல்லை, என்னுடைய குருநாதர் அவரை பத்தியே சொல்றேன். அவர் பேச முடியல, பேச முடியாம பேசிட்டு தான் இருந்தார் இல்லையா? அது தானா வந்ததில்லை, அது ஏற்படுத்தி பிரச்சனையினால வந்துச்சு. ஆனா அந்த மாதிரி இருக்கணும். அதெல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அவர் இறந்த பிற்பாடு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுக்காக எது வேணாலும் பேசலாமா? இல்ல அதை இப்ப நான் செத்து போனா கூட தெரியுதா அந்த அம்மாவுக்கு இத்தனை புருஷா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. நான் இறந்து போயிட்டேன்னாக்கா, இருந்தாக்கா சொல்ல மாட்டாங்க. இது எவ்வளவு கேவலமான விஷயம். ஆர்டிஸ்டுங்கன்னா அவ்வளவு கேவலமா? எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, எங்களுக்கும் குழந்தைங்க இருக்கு இல்லையா? அவங்க ஃபியூச்சர் என்னன்ற ஆகிறது? ஒரு பேரனோ பேத்தியோ யாராவது ஐயோ இப்படியா பாட்டி, அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? எவ்வளோ எத்தனை பேர் பாதிக்கணும் தெரியுமா இந்த மீடியாவில் சொல்றது? செத்து போன பிற்பாடு ஏன் பேசுறீங்க? தைரியம் இருந்தாக்க அவங்க உயிரோட இருக்கும்போதே பேசுங்க. உங்களையும் சேர்த்துதான் சொல்றேன், மீடியாவில் சொல்றேன் நான். ரொம்ப தப்பா இருக்குமா இது? இறந்து போனவங்களை பத்தி ஏன் பேசணும்? அவங்க தான் போயிட்டாங்களே, அப்புறம் ஏதாத்துக்கு அவங்க குடும்பம் எப்படி, அது எப்படி, இது எப்படி? தேவையே இல்லைம்மா. ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க. மீடியா ஏமா இப்படி பண்ணுது? மனிதர்கள் தானே இவங்க. இவங்களுக்கு ஒரு சென்ஸே இருக்காதா? இவங்களுக்கு கவலை எதுவுமே இருக்காதா? ரொம்ப அநியாயமா இல்லை இது? எங்கேயோ ஒரு டெத்துக்கு போனாக்கா அவங்க எந்த உணர்வுல போறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க? ஏன்னா அது கொஞ்சமா மனிதாபிமானத்தோட பார்க்க வேண்டாமா? இப்படி அவங்க மீடியா வேணும்ன்றதுக்காக இப்படி எல்லாமா மேல பறந்து விழுந்து கீழே தள்ளி கிள்ளி பாவம் அந்த குழந்தைங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது இதை பார்க்கறதுக்கு. என்ன அறிவுபூர்வம் படிச்சவங்க தானே, படிக்காதவங்க எல்லாம் வருவாங்களா அதுல? படிச்சவங்க எல்லாம் கொஞ்சமா சென்ஸ் இருக்காதாம்மா அவங்களுக்கு? ரொம்ப தப்பான விஷயமா மீடியா, ரொம்ப தப்பா இருக்கு. ஒரு ஆர்டிஸ்ட்னா அவ்வளவு கேவலமா? ஏமா மத்ததெல்லாம் நடக்கலையா? மற்ற வீடுகள்லாம் நடக்கலையா? ஏன் ஆர்டிஸ்ட் மட்டும் கேஸ் ஆயில் ஊத்திக்கிட்டு பாக்குறீங்க கண்ணில்? ரொம்ப தப்பா இருக்குமா இது? ஏன்னா அவங்களும் குழந்தை குட்டி பெத்து புருஷனோட வாழ்ந்து அவங்களும் நல்ல குடும்பமா தான் இருக்காங்க. எத்தனையோ பேர் சினிமாவில் இருக்காங்க, எவ்வளோ நல்லா நெறியோட முறையோட வாழ்ந்திருக்காங்க. ஏன் அவங்கள பத்தி எல்லாம் பேச மாட்டேன்றீங்க? அவங்கள பத்தி கூட நீங்க தப்பு சொல்லுவீங்க.
இல்ல இது இப்படி இருந்தாங்க அவங்க அப்போ, அதுக்கப்புறம் தான் சரி. இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி ஜனங்களுக்கு சொல்றதுனால என்ன ஒப்பீனியன் அதுல? நிறைய அவங்க தெரிஞ்சுக்க தேவைப்படாத விஷயங்கள் நிறைய விஷயத்துல தேவைப்படாதுதான் சொல்றாங்க, தேவைப்படுறது சொல்ல மாட்டேன்றாங்க. தேவைப்படுறது இப்போ நானும் ஒரு கேன்சர்னாக்கா எப்பா நீங்க கஷ்டப்படாதீங்க, அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இப்போ இன்னைக்கு அட்வான்ஸா இருக்கு. நான் வந்து எனக்கு கேன்சர் வரும்போது அவ்வளவு அட்வான்ஸ் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதுல இருந்து மீண்டு வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு அட்வான்ஸா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? செத்தா சாவுங்க, இருந்தா இருங்க, ஏன் கஷ்டப்படுறீங்க? என்னைக்கு இருந்தாலும் சாக போறவங்க தானே. இருப்பா 120 வருஷம் இருப்பீங்களா, இருங்க. ஆனா அதுக்காக வந்து இப்பவே வந்து இது பண்ண முடியுமா? என்ன வருதோ அனுபவிச்சுதான் ஆகணும். வந்தது வந்து வழியில நிக்க போறது இல்லை, வந்து தானே ஆகும். அது வந்தா நீ இருக்க போறது, நீ இருந்தாக்கா அது இருக்க போறது இல்லை, அவ்வளவுதானே. அது வந்தா நீ இருக்க போறதுல, நீ இருந்தா அது. சாவு வந்தாக்கா நாம இருக்க போறது இல்லை, நாம இருந்தாக்கா அது வரப்போறதே இல்லை. அப்புறம் ஏன் கஷ்டப்படணும்ன்ற நானு? தேவையே இல்லை. தைரியமா இருங்க, வாழுங்க, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க. ஏன் ஆனா ரொம்ப வந்து பாசிட்டிவ் உடனே நடத்தணும். எவ்வளோ ஒருத்தர் பார்த்தவங்க உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். அவ வந்து ஒப்பீனியன், அவளுடைய நினைப்பு என்ன, அவளுடைய மனசு என்ன, அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. நான் ஆசைப்பட்டவா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அராஜகமா இல்லை இதெல்லாம்? அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, விட்டு கொடுங்கப்பா, வாழுங்கப்பா, அவங்களையும் வாழ வைங்க, நீங்களும் வாழுங்க. ஏன் அவ்வளவு பாஸ்டா முடிவு எடுக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப இந்த ஜென்ரேஷன் ரொம்ப தப்பா இருக்கு. என்னை பத்தி என்ன பேசினாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்படல. நான் என்ன போற காலத்துல தான் இருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தோஷமா இருங்கன்ற நான். ஏன் உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்க? நீங்க உங்களுக்கு நீங்களே தான் எதிரி, உங்களுக்கு நீங்களே தான் எல்லாமே. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் வந்து அர்ட் ஆகுறீங்க? தேவையே இல்லை. சாதாரணமா விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி இருந்ததுனாலதான் அவ்வளவு தூரத்துக்கு உச்சத்துக்கு போனாங்க மத்தவங்க எல்லாம். கரெக்டா? எத்தனை அவமானங்கள் தாங்காவிட்டால் வெகுமானங்கள் கிடையாதுன்னு சொன்னான். அத்தனை அவமானங்களையும் தாங்கிதான் எம்ஜிஆர் வந்தாரு மேல, எனக்கு தெரிஞ்சு. எத்தனை பேர் எத்தனை அவமானங்கள் தாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை தாங்கிக்கிட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திச்சு நிக்கிறவன் தான் மனுஷன். அவன் தான் சாதிக்கிறான். ஒரு சின்ன அவமானத்தை உடனே அவனை வெட்டுறா, அவனை குத்துறா அப்படின்னாக்கா நீயும் கஷ்டம், அவனுக்கும் கஷ்டம். தேவையா? அனுசரிச்சுட்டு போங்கப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கப்பா. அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். வேற எதுக்கோ அட்ஜஸ்ட்மெண்ட்டாங்க இப்போ. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்னா இதுதான். வந்தாங்கன்னா கோபமா வரானா என்னப்பா உன் பிரச்சனை அப்படின்னு அவனை சமாதானப்படுத்துங்க. நீயும் கோவப்பட்டீங்கன்னா என்ன ஆகுது? 2 பேரும் அடிச்சுன்னு சாக வேண்டியதுதான். தேவையா? அந்த 29 வருஷம் திருமண வாழ்க்கையில டக்குன்னு வந்து போற நினைவுகள் எதை சொல்லுவீங்க? நிறைய இருக்கும், பட் நினைச்சு நீங்க இப்பயே நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா? இப்போ கூட சொன்னீங்க அவரோட ஞாபகங்கள் ரொம்ப பசுமையா இருக்கு எனக்கு அப்படின்னு. நீங்க மனசுல டக்குன்னு நினைச்சு பாக்குற சம்பவங்கள் இது வந்து பகிர்ந்துக்க முடியாது. படுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்க, அப்போ நமக்கு ஒரு தாட் வரும், நினப்பு அவரை பத்தியோ ஏதோ வந்துருச்சுன்னா அதை நம்ம எப்படி விவரிக்கிறது? நாம தான் அனுபவிக்கணும். ஆனா சில விஷயங்கள்மா சீக்ரெட் தான்மா, சிலதெல்லாம் இதெல்லாம் வந்து யாருக்கு பகிர்ந்துக்க முடியாது. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைகள்லாம் வந்து அது வந்து ஆத்மார்த்தமா இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும், பகிர்ந்துக்கவே முடியாது. அது கஷ்டம்தான். என்னதான் இருந்தாலும் வந்து ரொம்ப ரொம்ப அது சொல்லவே முடியாது. பார்ட்னர் போயிட்டாங்கன்னாக்கா சில பேர் ஆண்கள்ல கூட இருக்காங்க, நிறைய பேர் சொல்லிக்க முடியாம. நாங்களாவது சொல்லிக்கிறோம் பொம்பளைங்க, ஆண்களால சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஆண் வந்து வந்து தனியா வாழவே முடியாது, ஒரு பொண்ணு போயிட்டு லைஃப்ல. ஆனா ஒரு பொண்ணு வாழ்ந்துடலாம். இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இல்லையா? அதே அவர் இருந்தாருன்னா வாழ முடியாது. யாரா ஒருத்தர் வேணும், வேலைக்காரியாவது வேணும். எல்லாத்தையும் வந்து சரி பண்ண முடியாது. அது ரொம்ப இன்னைக்கு இருக்கிறவங்க எப்படின்னு தெரியாது நமக்கு. அந்த காலத்துல எல்லாமே ஒரு தாய் கூடவே தானே இருந்து டிராவல் பண்றாங்க. தாய் முடிஞ்ச உடனே ஒரு கல்யாணம் ஒண்ணு பொண்டாட்டி, அவங்கள டிபெண்ட் பண்ணி வாழ்றாங்க. வேற அவங்களுக்கு தெரியாது. ஆண்களுக்கு வெளியில போக முடியும், வீட்டுக்குள்ள வந்தாக்கா ஒரு பொண்ணு இருக்கணும். அவங்க எப்படி தன்னை அப்போ இருக்கிறவங்கள சொல்றேன் நான், இப்ப இருக்கவங்கள நான் சொல்லலை. அதனால ரொம்ப டிராவல் பண்றது தனியா கஷ்டம்தான். ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த மனுஷன் இருக்கிறதும் ஒண்ணுதான், ஆகிறதும் ஒண்ணுதான். ஆண்களுக்காக சொல்றேன்.
புரியுது. செந்தாமரை ஐயா வந்து வில்லன் கதாபாத்திரங்கள் நிறைய அவர் இன்னும் ஷைனா இருக்காங்க. அவருக்கு எது தனிப்பட்ட ரொம்ப பிடிக்கும் பண்றது? எந்த கதாபாத்திரம் பண்றதுக்கு அவர் ரொம்ப விரும்புவாரு? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா. உங்ககிட்ட சொல்லியிருக்காரா இந்த இந்த வேஷம் பண்றது ரொம்ப ஆசை அப்படின்ற மாதிரி? எது கொடுத்தாலும் ஓகே. எது எது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவருக்கு ரொம்ப மலையாளத்துல ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை. ஆனா எதுவுமே வரல அவருக்கு மலையாளத்துல. ஏன் வந்து மலையாளத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டேன். அங்கேருந்து வந்து லைவா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கு அங்க எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் பேசுனது. அது என்ன காரணம்னு தெரியல, மலையாளத்துக்கு பண்ணணும் அவருக்கு ஆசை. பண்ணணும்னு ஆசை. அவரு இப்ப அந்த பணக்காரன் படத்திலேயே ஒரு குடிகாரா நடிச்சிருப்பாரு, வளர் பாப்பாவா இருப்பாரு. ஏறக்குறைய மலையாள சாயல் தான் அது. விக்கி கிட்டே அது வந்து அது இருந்துட்டே இருக்கும் அந்த ஆக்டிங் வந்து. அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். அது சூப்பரா பண்ணிருப்பாரு. ஆனா அதை ஏன்னா அதுல கொஞ்சம் கருணை இல்லாத ஒரு ஒரு மனிதர் தான் அவரு. இல்லாம தான் பண்றாரு. நிறைய பண்ணது பூராமே அப்படிதான். ரசிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதனாலதான் நாங்க ஞாபகம் வச்சு கேட்கறோம் அதெல்லாமே. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நீங்க கமெண்ட் சொல்லுவீங்களா அவர்கிட்ட? இல்லம்மா, சொல்லதே இல்ல. சொல்ல மாட்டேன். வேற குடும்பத்துக்குள்ள எல்லாத்தையும் பேசிக்குவோம் கொள்ளுவோம். அந்த சினிமா சம்பந்தப்பட்டது நிறைய பேசவே மாட்டோம் ரெண்டு பேருமே. டி ராஜேந்தர் அவர்களுடைய படங்கள் நிறைய நடிச்சிருக்காங்க. அவர் ரொம்ப அநியாயத்துக்கு ஆசைப்படுவாரு அவர் மேல. ஆமா, ரொம்ப ஆசைப்படுவாரு. சார் 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப அஃபெக்ஷன் ஜாஸ்தி ராஜேந்தர் சார். அவர் கட்சியில வேற இருந்தாங்க இல்லையா, அதுக்காக இவர் ஏதோ கட்சிக்கெல்லாம் சொல்லியிருக்காரு, வா வெளியில வா வெளியில வான்னு சொல்லியிருக்காரு ராஜேந்தர். ரொம்ப இவரை பார்த்தா ரொம்ப ஆசை. இப்ப கூட சரி அண்ணன் இல்லாம போயிட்டாரு அப்படின்னு இப்ப கூட பேசுவார் அவர் ராஜேந்தர். அவர் படங்கள்ல வசனங்கள் தான் குறிப்பா வந்து எதுகை மோனையில பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளவு படங்கள் நடிச்சிருப்பாங்க தோராயமா? ஒரு 500 படங்களுக்கு மேல நடிச்சிருப்பாங்கல்ல. நீங்க சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் கூட. ஏன்னா இருளும் ஒளியும் படம் இருக்கும், வெண்ணிராடை மூர்த்தி சார் இவரோட ஒரு வயசு தான் இளையவரு. அவருக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. ஆரம்ப காலங்கள்லயே அந்த ஒரு 30கள் இருக்கும் போதே அப்பாவா நடிச்சாருல்ல. அது அது அவருக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை பார்க்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ண வேண்டியது தானே. நடிப்புக்கு வந்து வயசு கிடையாது. மகேந்திரன் சார் அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்கன்னு சொன்னீங்க நீங்க. அப்படி இல்லாம இப்ப அவர் இருந்த சம காலத்திலேயே தேங்காய் சீனிவாசன் சார், சுருளிராஜன் சார், அவங்களுக்கு எல்லாம் அவங்க ட்ராக்கே வேற. இல்ல நான் இருந்தாங்க இல்லையா, நான் கம்பேர் பண்ணல. அவர் நடிக்கிற காலகட்டத்துல இவங்க எல்லாருமே இருந்தாங்க. எல்லாம் அண்ணன் என்னன்னு பேசுவாங்க. அதான் நட்பு யாரு ஸ்பாட்ல தான். அதெல்லாம் வீட்டுக்கெல்லாம் வர்றவங்க இல்ல யாரும். அவரோட ஆரம்ப காலத்தை சொன்னீங்கல்ல, ஒரு சரியான வாய்ப்புகளை சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எது அவர் அந்த உந்துதல் இருந்துச்சு, வைராகி இருந்துச்சு? அவருக்கு ரொம்ப வந்து பயங்கரமான நம்பிக்கை ஜாஸ்தி. இப்படியே போயிடுமா வாழ்க்கை, வந்து காட்டுவோம் அப்படின்ற ஒரு வைராகியம் இருந்துச்சு அவருக்கு. அவர் மாதிரி எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன நடக்குதோ இவ்வளவுதான், இதுக்குள்ள குடும்பம் நடத்தணும். அவரு செட்டில்டா இருப்பாருமா. அவரு யாருக்கிட்டே 10 பைசா வேட்டாம்பேடு சுந்தரம்னு சொல்லிட்டு ஒருத்தர் தெரியும். அவர் எப்படின்னு கேட்டா இவர் பேர்ல லவ்வே அவருக்கு. பேர் சொல்லிதான் கூப்பிடுவார் அவரு. அம்மா தப்பா நினைச்சாது, நான் அவனை அப்படிதான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா அவன் மனுஷமா, யாருக்கிட்டையும் நிமிர்ந்து நிக்கிறதோட சரி. பைசா வாங்க மாட்டான், யாருக்கிட்டையும் பேச மாட்டான், கட்டம் ரைட்டா இருப்பான், எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லுவார் அவரு. வேட்டாம்பேடு சுந்தரம் தான் என்கிட்ட வந்து அவ்வளோ பேசியிருக்காரு அவரை பத்தி. மற்றவங்க பேசுனதை விட அவர் ரொம்ப அதிகமா பேசினவர் அவரு தான். ஏன்னா அவருடைய கேரக்டரை பத்தி அவ்வளோ வந்து விரும்புவார் அவரு. புரியுது. அந்த மாதிரி அவங்கெல்லாம் இல்ல இப்போ. அவங்கெல்லாம் இல்ல. செந்தாமரை கண்ணன் தான் அவருடைய முழு பேர் இல்லையா? அது எப்படி செந்தாமரை ஆச்சு? கண்ணன் தூக்கிட்டாங்க. அவருக்கு கொஞ்சம் கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் மற்றவங்க எல்லாம் எப்படியோ நான் பேசல, இவர் வந்து கரெக்டா அதை ஃபாலோ பண்ணார். கடவுள் இல்ல என்னுடைய அவர் என்ன சொல்றாருன்னாக்கா, நான் யாரையும் கெடுக்கல, பொய் பேசல, யார் கூடயும் நான் கெடுக்கல, நான் எதுக்கு சாமி கிட்ட போகணும், நான் எதுக்கு சாமியை கும்பிடணும். அவருடைய ஆர்குமெண்ட் இதுதான். ஆனா நிச்சயமா நான் என் புருஷன்றதுக்காக சொல்ல, கடைசி வரைக்கும் அவர் அப்படிதான் இருந்தார். நான் நேர்மையா இருக்கேன், உண்மையே பேசுறேன், நான் சாமி கும்பிடணுன்ற அவசியம் இல்லை, நான் இறந்தேன்னா கூட என் தலைமாட்டுல விளக்குகளுக்கெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா என் பொண்ணு அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. இருந்தவங்க பூரா வந்து ஒத்துக்கல. அவரை தூக்கி ரூம்ல போட்டு அடைச்சிட்டாங்க. என் குழந்தைய அடைச்சிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி அந்த என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. ஆனா அது அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனா அதெல்லாம் விருப்பமே கிடையாது. ஆனா என்ன சொல்லுவாரு, அம்மா நீ என்ன பண்றீங்க பண்ணிக்கோ, என்ன அதுல ஈடுபடுத்தாத அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த சாமிக்கு படைக்கிறோம் பாத்தீங்களா, அதெல்லாம் என்கிட்ட வரக்கூடாது, சமைச்சது அப்படியே கொண்டா, அங்க வச்சது வேண்டாம் அப்படின்னு அவங்க அம்மா காலத்திலேயே.
சமைச்சது அவருக்கு யாருக்குமே சாமி கிட்ட வச்சது கொடுக்க மாட்டோம். ஆனா தனியா வந்து சமைச்சு அடுப்படியில இருக்கிறத கொண்டாந்து வச்சுதான் பழக்கம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு இல்லையா? உங்களுக்கு எனக்கு நிறைய இருக்குப்பா. இல்ல என்ன அதுல அவர் தலையிடவே மாட்டார். இல்ல என்னைக்காவது நீங்க விருப்பப்பட்ட அவருக்கு திருநீரோ சந்தனம் வச்சு அது முதல்ல தெரியாதப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்து டப்புன்னு அழைச்சிடுவாரு. அம்மா உன்னோட வச்சுக்க, எனக்கு என்கிட்ட வராது அப்படின்வாரு. நான் கரெக்டா அதை ஃபாலோ பண்ணுவேன். பிடிக்கலன்னு சொன்னாக்கா அது வந்து இது பண்ண மாட்டேன். சின்ன குழந்தையில புரியாதப்போ வேற, ஆனா புரிஞ்ச உடனே அவருடைய மனசை வந்து கஷ்டப்படுத்தாம பார்த்துக்கிட்டேன். அதை டக்குன்னு அழைச்சிடுவாரு. வேணாமா, நான் உனக்கு பிடிக்குது பார்த்துக்கோ, நான் அதில் நான் வந்து என்டர்ஃபயர் ஆகலை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் கடைசி வரைக்கும் இதுதான் ஃபாலோ பண்ணாரு. ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஒரு தைரியம் ஏதாவது ஒரு நாள் வந்துருவோம் நம்ம அப்படின்னு அடிச்சுட்டே இருந்தாரு. அந்த ஆரம்பத்து சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணுவாரு. தைரியம்னா குற்ற தைரியம் எல்லாம் கிடையாது. தான் மேல ஒரு நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் இல்ல, நாம வாழ்வோம். நாம என்ன தப்பு பண்ணோம் வாழ வைக்கும். அது நடக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்றது? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எதுக்காக சந்தோஷப்படுறதும் கிடையாது, வருத்தப்படுறதும். அப்படியா? இப்போ ஒரு 80க்கு அப்புறம் ஒரு பிஸியான ஒரு ஆக்டரா மாறிட்டாரு. நிறைய பெரிய பெரிய ரஜினி சார் படங்கள் அவ்வளவு படம் நடிச்சிருக்காரு, கமல் சார் படங்கள் நடிச்சிருக்காரு, பாக்யராஜ் சார் படங்கள், டிஆர் சார் படங்கள் நடிச்சிருக்காரு. என்னம்மா ரஜினி இப்படி சொல்லுச்சுமா, அவர் இப்படி சொன்னாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷகரமான செய்திகளா இருந்தா சொல்லுவார், அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம இதுக்குதான் ஆசைப்பட்டோம், நமக்கு இது கிடைக்குது அப்படின்றது அங்க வராதிங்க. ஆசைப்பட்டது கொண்டது என்ன நடக்குதோ காலம்னு சொல்லுவார் எல்லாத்துக்குமே. நான் சொல்லுவேன், இந்த காலம்ன்றது என்ன, அந்த கடவுள் தானே, நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ, எனக்கு காலம் தான் பதில் சொல்லும். நாளைக்கு என்ன நடக்க போதும் இந்த காலம் தான் பதில் சொல்லும். அதனால வந்து நீ அங்க வராது. நீ கடவுளா வச்சுக்கிட்டாலும் சரி, எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, என்கிட்ட ஆர்கியூ பண்ணாது. நான் காலத்தை நம்புறேன், அவ்வளவுதான். சோ அப்படி பிஸியா இருக்கும்போது அதை பத்தி பெருசா அவர் எடுத்துக்கல. அவர் வந்து எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டார். ரொம்ப வந்து அவர் அண்ணா கூடவே இருந்தவர், அண்ணா கூடவே பழகினவர். ரொம்ப சாதாரண ஆட்கள் கூட எங்களுக்கு பழக்கம் இல்லை. இந்த மிடில் கிளாஸ் அப்படி இப்படி இந்த புடவைக்கு பேசுறது, நகைக்கு பேசுறதெல்லாம் கிடையாது எங்களுக்கு. பேசினாக்கா கரெக்டான வார்த்தைகளா இருக்கும். என்ன தேவையோ வாழ்க்கைக்கு அது மட்டும்தான் பேசுவோம். தேவையில்லாத அனாவசியமான டாக்கே இருக்காது எங்களுக்குள்ளேயே. சும்மா விளையாட்டுத்தனமா ஏதாவது அமக்களை பண்ணா பண்ணுவோமே தவிர, மற்றபடி பேச ஆரம்பிச்சோம்னாக்கா ஒரு அறிவுபூர்வமா தான் இருக்கும் வார்த்தைகள். ஏன்னா அவர் அப்படி வாழ்ந்தவர், பெரிய பெரிய ஆட்களோட எல்லாம் வாழ்ந்தவர். அதே மாதிரி நானும் வந்து அதிகமானவர் இதெல்லாம் எல்லாமே புஸ்தகம் தான் எனக்கு. என்னுடைய இந்த பேச்சுக்கெல்லாம் வந்து நான் இல்லை, உள்ள இருக்காங்க பார்த்தீங்களா, கண்ணதாசன்ல இருந்து மணிசேகரன்ல இருந்து எல்லாருமே அவங்க தான் எனக்கு. அவங்க எழுதின புத்தகங்கள், ஆன்மீக புத்தகங்கள், இதெல்லாம் தான் எனக்கு. நிறைய நிறைய புத்தகங்கள் படிப்பேன். அரு ராமநாதன் அவங்களுக்கு தான் நிறைய பேருது, எனக்கு பேர் சொல்ல வரல இப்போ. அவ்வளோ பேர் வச்சிருக்கேன், நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். ராத்திரில வந்து ஒரு 10 பக்கமாவது படிக்காம படுக்க மாட்டேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. பாட்டு நிறைய பாட்டு கேட்பேன், போட்டு படுத்துருவேன், கண்ணை மூடிட்டு படுத்துருவேன், பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி புஸ்தகங்கள் நிறைய படிப்பேன், என் குழந்தைங்களோட விளையாடுவேன். எனக்கு வேற எந்த தாட்டும் கிடையாது. யார்கிட்ட பேசணுன்ற அவசியம் இல்லை, தேவையான தாட்டம் போக மாட்டேன். அந்த மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கை போகுது. ஐயாவோட மறைவுக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் நடிக்க வந்தீங்களா? 29 வருஷம் கழிச்சு அந்த கூப்பிடுறாங்க. சங்கினி முருகன் அண்ணா தான் கூப்பிட்டாரு. அது அவர் பாருங்க, அவர் மனசு பாருங்க. எங்க வீட்டுக்காரர் 201 ரூபாய் கொடுத்தாரு அட்வான்ஸ்ன்னு சொன்னேன்ல, அவர் என்ன பண்ணாருனாக்கா 25,000 ரூபாய் கையில கொண்டாந்து கொடுக்குறாரு எனக்கு. அதுல ஒண்ணுமே இல்லை, ஒரு இரும்பர கிளவி அந்த இருமலை பார்த்துட்டு தேனுக்காக போவாங்க ஹீரோ கிட்ட, அதுதான் லிங்க், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த படத்துக்கு வந்து 25,000 ரூபாய் கையில கொடுத்தோன்னே எனக்கு ஆச்சரியமா போச்சு. அதில் வச்சு நடிக்க வைக்கிறாங்க. நடிக்க வச்சுட்டு ஒரு அங்கே சாப்பாடு கிப்பாடெல்லாம் ஜெயம் ரவி சின்ன பையன், அவனுக்கு மீசையே வரல அதில் ஆக்ட் பண்ற போது. 3 பேர்மா, நான் மீசை இல்லாம பார்த்து பசங்க. தனுஷ் ஒண்ணு, ஜீவாவுக்கா மீசை இல்லை. என் 3 பேரையும் சின்ன குழந்தையில தான் பார்த்தேன், ஆனா அதுங்கெல்லாம் ஆக்ட் பண்ணுதுங்க. அப்படி அதெல்லாம் வந்து முடிஞ்ச பிற்பாடு ஒரு 25,000 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தாரு. என்ன காரணம்னாக்கா, என் புருஷனுக்கு கொடுக்கல, எனக்கு கொடுத்தாரு அவரு, சங்கிலி முருகண்ணா. ஞாபகம் வச்சு எனக்கு பைசா கொண்டாந்து கொடுக்குறாரு. 50,000 ரூபாய் வாங்குனது அந்த படத்துக்கு மட்டும்தான். ஆனா அந்த ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி, ஜெயம் ரவி ஃபேமிலி. மோகன் சாரு எனக்கு தங்கவேலு மாமாவை தெரியும், ஜெம் சரோஜா அக்கா எல்லாருமே இவங்க மாமான்னு தான் கூப்பிடுவேன். எஸ்எஸ்ஆர் மாமான்னு கூப்பிடுவேன், விஜயகுமாரி அக்கா. அதே மாதிரி VKR மாமான்னு தான் கூப்பிடுவேன், ரமணி அக்கா.
ஏன்னா இவங்க எல்லாரையுமே அக்கா அக்கான்னு கூப்பிடுறதுனால அவங்கள மாமான்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன் அந்த வரமுறையோட. அப்படி தங்கவேல் மாமாவை கூப்பிடுவேன். தங்கவேல் மாமாவுக்கும் அவருக்கும் ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருக்கும் போல இருக்கு. அதனால மோகன் சார் வந்து ரொம்ப நல்ல அருமையான ஃபேமிலி. ராஜாவும் சரி எல்லாருமே நம்மள வந்து ஒரு சின்ன ஆர்டிஸ்டா அப்படிலாம் வந்து அவங்க ரொம்ப மரியாதை கொடுத்து ஒரு சாப்பாடு கீப்பாடு எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. தொடர்ந்து நடிக்கிறீங்க இல்லையா? இப்ப அதுக்கப்புறம் படங்கள் சீரியல் நடிச்சுட்டு தான் இருக்கீங்க நீங்க. அதுக்கு காரணம் வந்து பொருளாதாரம் சிக்கல் இருக்கா, இல்ல எதெல்லாம் நடிக்கிறீங்க நீங்க? அப்படி ஒரு பேச்சு வெளியே இருக்கு. அதனால நான் அதுதான் சொன்னேனே, எனக்கு தேவை பணம் தேவை, எனக்கு செலவு பண்றது தேவையில்ல, என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு தேவை. தேவிகா அம்மா மாதிரி வேற யாரோட எல்லாம் உங்களுக்கு நட்பு இருந்துச்சு அப்ப? நிறைய நடிகர்கள் நடிகைகள்லாம் எல்லார் கூடயும். அப்ப என்னன்னு கேட்டாக்கா பெரிய குழுவா உட்காருவாங்க ஆர்டிஸ்டுங்க பூரா. எம்என் ராஜா அக்கா, சாவித்திரிமா எல்லாருமே ஒன்னா உட்காருவாங்க. ராஜசுலோச்சனா அக்கா கொஞ்சம் பழக்கம் எனக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சின்ன பொண்ணுன்றனால பக்கத்துல உட்கார வச்சுட்டு சீக்ரெட்லாம் பேசுவாங்க அவங்க. நான் எனக்கு தெரியாது என்னன்றது தெரியாது. பேசிட்டா ஏய் ராவே தெலுங்குல பேசுவாங்க அக்கா கூப்பிடும், வாடி உட்காரு அப்படின்னு சொல்லலாம். சரி உட்காந்துட்டுப்பேன். அவங்களோடலாம் பழகிற இது கிடைச்சதே தவிர ரொம்ப ஒரு ஆத்மாத்மா வந்து வேற இதுக்கெல்லாம் தெரியல எனக்கு. இப்போ இருக்க மாதிரிலாம் பழக தெரியல. ஃப்ரெண்ட்லியா கூப்பிடுவாங்க. சின்ன பொண்ணு தானேம்மா. அதே மாதிரி எம்ஜிஆர் கிட்ட என்னன்னு சொல்லிட்டுலாம் கேட்டாங்க. என்ன தேவையோ அதுதான், இங்கப்பா இது பேசுனியா அது போச்சுன்னா அவ்வளோதான் பேச முடியும். ஏன்னா சின்ன பொண்ணு, நான் பேசுற லெவலுக்கெல்லாம் பெரிய ஆள் கிடையாது நான் அப்போ. அவங்களோடலாம் இருக்கும்போது எல்லாம் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் பழக்கம் எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒன்றா சரியில்லைன்னாக்கா சரியில்லை அது சரியில்லைன்னு சரி பண்ணி விடுவாங்க. எம்என் ராஜா அக்கா கூட சொல்றேன், அவங்கெல்லாம் சரி பண்ணி விடுவாங்க. அவ்வளோ அதோட சரிதான். அது வந்து சோபனா கூட சீரியல் தான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். சோபனா வந்து ரொம்ப ஜாலி டைப் அவங்க அந்த மாதிரி. அப்புறம் சுகன்யா கூட நடிச்சிருக்கேன். ரொம்ப அருமையான லேடிஸ் இவங்கெல்லாம், ரொம்ப பழகத்துக்கு இனிமையானவங்க. தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.